ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஜூலை மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஜூலை மாதத்திற்கான கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசியில் செவ்வாய் இருக்கார், மிதுன ராசியில் சூரியன், கடக ராசியில் குரு சுக்கிரன் புதன், சிம்ம ராசியில் கேது, சந்திரன் தன்னுடைய பயணத்தை தனுசு ராசியிலிருந்து துவக்கிறாரு இந்த மாதம். கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரக பயிற்சிகள்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிரக பயிற்சி தான். சந்திரனுடைய பயிற்சியை தவிர முதல் பயிற்சி புதன் கடகத்தில் வக்கரமாக இருக்கார். அவர் பின்னோக்கி வக்கரகதியில் பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசிக்குள்ளே வராரு, தன்னுடைய சொந்த வீட்டுக்குள்ளே வராரு. அதே சமயம் சூரியன், அதாவது மிதுன ராசியில் சூரியன் இருக்கார், அவர் கடக ராசிக்கு ஜூலை 16ஆம் தேதி அன்றைக்கி பயிற்சி ஆகிறார். அதாவது ஆடி மாத பிறப்பு ஜூலை 16, 2026 அன்று. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஜூலை 4ஆம் தேதி அன்றைக்கி, அதாவது ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலேயே ஜூலை 4ஆம் தேதி அன்றைக்கி சுக்கிரன் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஃபஸ்ட்டு ஜூலை 4ஆம் தேதி அன்றைக்கி சுக்கிரன் பயிற்சி, ஜூலை 7ஆம் தேதி அன்றைக்கி புதன் வக்கர பயிற்சி, ஜூலை 16ஆம் தேதி அன்றைக்கி சூரியன் பயிற்சி. இந்த 3 பயிற்சிகள் தான் இந்த மாதம் நடக்க போகிறது. இதை தவிர சந்திரன் தன்னுடைய பயணத்தை 2 நாளைக்கு ஒரு தடவை மாற்றிட்டுருக்காரு. இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 14ஆம் தேதி அன்னைக்கு 14th ஜூலை அமாவாசை. அதாவது அமாவாசை ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. அதுக்கப்புறம் தட்சிணாயன புண்ணிய காலம், அதாவது வருஷத்தை 2ஆக பிரிப்பாங்க. 6 மாதம், அயனம்னு பேர் அதுக்கு. தட்சிணாயனம், உத்தராயணம்னு. அதாவது சூரியன் தெற்கு நோக்கி தன்னுடைய பயணத்தை செய்யக்கூடிய காலம் தட்சிணாயன புண்ணிய காலம். அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாத பிறப்பன்று ஜூலை 16ஆம் தேதி அன்றைக்கி நடக்கிறது. ஆடி மாத பிறப்பு ஜூலை 17லேருந்து 3 நாட்கள், ஜூலை 17, 18, 19 ஆகிய 3 நாட்கள் நதி ரஜஸ்வலான்ட்டு பேர். எப்படி பெண்களுக்கு மாசாந்திர தீட்டு 3 நாட்கள் வருமோ, அது மாதிரி வருஷ தீட்டு இந்த நதிகளுக்கு 3 நாட்கள் வரும். அதுதான் இந்த நதி ரஜஸ்வலா 3 நாட்கள். அந்த 3 நாட்களில் நதி நீராடல் தவிர்ப்பது புத்திசாலித்தனம். சாதுர்மாசிய விரதம் இந்த மாதம் 26ஆம் தேதி, ஜூலை மாதம் 26ஆம் தேதி அன்னைக்கு சாதுர்மாசிய விரதம் ஆரம்பம். சன்னியாசிகள் குருமார்களுக்கெல்லாம் நம்ம விரதம் இருக்கிறது. 27ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து நாள், 29 பௌர்ணமி அன்னைக்கு வியாச பூர்ணிமா. இந்த மாதத்தில் உங்களுக்கான பலன்கள் எப்படி, உங்கள் ராசிக்கான பலன் எப்படின்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். மிதுன ராசி நண்பர்களுக்கு, மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ராசியில் இருக்கிற சூரியன் இந்த மாத பிற்பகுதியில் 2ஆம் இடத்துக்கு போகிறார். இதுவே ஒரு பெரிய மாற்றம். ஏன் மாற்றம் அப்படின்னா, உங்களுக்கு சூரியன் 3ஆம் வீட்டு அதிபதி, பாதகாதிபதி. ஆனால் அவர் 2ஆம் இடத்துக்கு போகிறது குருவோடு சேர்றதுனால நல்லது பண்ணக்கூடிய வகையில் இருக்கார். கெடுதல் பண்ணக்கூடிய சனியை நல்லது பண்ணிகிட்டு இருக்கார். அதனால் நீங்கள் உங்களுக்கு எல்லாருமே இப்போ நேரம் நல்லா இருக்குது. உத்தியோக ரீதியாக வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, வேலையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகக்கூடிய நேரம். சார் கடன் வாங்கிட்டு அவஸ்தைப்படுறேன் சார் அப்படின்னு சொல்லுவீங்க தெரியுமா? இப்போ கடன் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா ஒரு கடன் அடைக்கிறதுக்கு பணம் வரும், இன்னொரு கடன் வாங்குவீங்க, அதை அடைக்கிறதுக்கு பணம் வரும். வருமானம் அதிகரிக்கக்கூடிய நேரம். இதில் அவங்க கூட பிறந்தவங்க உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. உடன் பிறந்தோரின் பண உதவிகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இந்த மாதத்திற்கான சந்திராஷ்டம நாட்கள் மிதுன ராசிக்கு ஜூலை 1ஆம் தேதி மதியம் 1:31 முதல் ஜூலை 4ஆம் தேதி விடியற்காலை 12:48 வரைக்கும், 3ஆம் தேதி ராத்திரி, 4ஆம் தேதி விடியற்காலை 12:48 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதே மாதிரி மாத கடைசியில் ஜூலை 28 இரவு 7:49 முதல் ஜூலை 31 காலை 6:38 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது.
அதனால் மாத ஆரம்பத்துலேயும் மாத கடைசிலையும் பணம் சார்ந்த விஷயங்கள் குடும்பத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணும். உங்களுக்கு இந்த மாதம் வந்து வெளியில் பிரச்சனை கிடையாது. உங்களை பொறுத்த வரைக்கும் வீட்டில் தான் உங்களுடைய சாமர்த்தியம்லாம். வீட்டில் கத்துவீங்க, கதறுவீங்க, சண்டை போடுவீங்க, எல்லாரையும் மிரட்டி உருட்டி வேலை வாங்குவீங்க. ஆனால் வெளியில் போயிட்டீங்கன்னா நீங்கள் எப்படி தெரியுமா, வீட்டில் புலி வெளியில் எலி. அதனால் நீங்கள் நல்லவங்களாக இருப்பீங்க வெளியில். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பண விவகாரங்களில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். இன்னும் சூப்பரான விஷயம், 4ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரன் 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், வியாபாரத்தில் லாபத்தை ஏற்படுத்தும். படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களால் ஆதாயத்தை பெறுவார்கள். படிப்பினால் ஆதாயம், அதாவது அது என்ன ஆகும், படிப்பினால் வேலை கிடைக்கும். நீங்கள் வியாபாரியாக இருந்தால் வியாபாரத்தில் எதிர்பாலினத்தவர்களின் வளர்ச்சியால், எதிர்பாலினத்தவர்களின் உதவியால் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு பல முன்னேற்றங்களை தரக்கூடிய மாதமாக இருக்கும். உங்களுடைய இளைய சகோதரிகள், உங்களுடைய தங்கைகள், தம்பி தங்கைகள், அதுவும் குறிப்பாக தங்கச்சி இருந்தாங்கன்னா உங்களுக்கு அதுதான் வாழ்க்கை, ராஜ வாழ்க்கை உங்களுக்கு. ஏன்னா அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே சமயம் வழக்கு சார்ந்த விஷயங்களில் எதிர்பாலின வழக்கறிஞர்களால் உதவிகள் கிடைத்து வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர், ஆசிரியர், அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதே ஆப்போசிட் ஜெண்டர் தான். நீங்கள் ஆணாக இருந்தால் ஒரு பெண் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நீங்கள் பெண்ணாக இருந்தால் ஒரு பெரிய ஆண் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் சப்போர்ட் பண்ணுறது தான் அங்கே விசேஷமே. எதிர்பார்ப்பு வச்சுக்கிட்டு பண்ணுறது வேறு, ஏன்னா தப்பான எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மனசார ஒரு நல்ல நண்பனாக, ஒரு நல்ல நண்பியாக துணை இருப்பாங்க. இது உங்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். அதே சமயம் சுய தொழில் செய்பவர்கள், சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு குடும்பத்தாரின் சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. புதிய தொழில் அல்லது ஏற்கனவே நடந்துட்டு இருக்கிற தொழிலில் நீங்கள் போட்ட முதலீட்டுக்கான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாளாக நஷ்டமாயிட்டு இருந்தது, அந்த நஷ்டம் மறையக்கூடிய நேரம். இப்போ புதுசாக ஒரு கான்டாக்ட் வரும், அந்த கான்டாக்ட் மூலமாக புதிய முதலீடுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்கான அமைப்பை ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்கிறதுனால இந்த மாதத்திற்கான பரிகாரம் அப்படின்னு கேட்டேன்னா, முடிஞ்சதுன்னா ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அப்படியே பொடி நடையாக போயிட்டு ஸ்ரீரங்கம் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ரங்கநாதரை தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் விலகி வெற்றிகள் நிரந்தரமாகும். இந்த ஜூலை மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிற பலன்களை நம்ம பார்த்தோம். ஆனால் இது வந்து பொதுவான பலன், அதாவது ராசிக்குங்கிறது பொதுவான பலன். உங்கள் ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு இந்த பலன்கள் எப்படி அமையும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள நமது தொலைபேசி எண்களில் நேரடியாக வருவதற்கு ஒரு நம்பர் 80ன்னு ஆரம்பிக்கிற நம்பர் நேரடி அப்பாயின்மெண்ட்டுக்கு, 72ன்னு ஆரம்பிக்கிற நம்பர் வந்து வாட்ஸ்அப்பில் ஃபோனில் கான்டாக்ட் பண்ணி கன்சல்ட் பண்ணுறதுக்கு. இந்த 2 நம்பர்கள்லையும் நீங்கள் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஜாதகத்துக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதனால் உங்களுடைய எதிர்காலம் வளமாக இருப்பதற்கு உதவியாக இருக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.